வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீனியர் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரொம்ப குட்டியான டாபிக் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன இருக்கும்னா எந்த ஒரு லாஸஸ்மே இருக்காது, ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு லீக்கேஜும் இருக்காது, ஐடியல் கோராக இருக்கும் அது சென்டர் பார்ட். அதேமாதிரி மேக்னெட்டிக் கப்ளிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். இதுதான் ரெண்டு முக்கியமான பாயிண்ட். இதில் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு காயில்ஸ் இருக்கும், ஓகேங்களா? காயில் 1, காயில் 2 வித் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ரெண்டு காயிலுமே மியூச்சுவலாக இன்டியூஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ ப்ரைமரி சைடு எடுத்து போய் தான் ப்ரைமரி சைடு, ஓகேங்களா? இந்த ப்ரைமரி சைடில் வர வோல்டேஜ் V1, கரண்ட் I1, அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் சுற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அது N1. இப்போ செகண்டரி சைடுக்கு வருவோம். செகண்டரி சைடில் இருக்கிற காயிலுக்கு வந்து வோல்டேஜ் V2, அதில் கரண்ட் I2, டர்ன்ஸு N2. இப்போ டயக்ராமுக்கு வரும், நல்லா கவனிங்க, லிசன் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபஸ்ட்டு காயிலில் N1 டர்ன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணிடுறோம், ஓகேங்களா? ரெண்டாவது கோர் அதாவது ரெண்டாவது காயில், ஓகேங்களா? இதில் N2 டர்ன்ஸ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து லோடில் கனெக்ட் பண்ணுறோம். லோட்னு ஒன்று இல்லை, ஒரு ரெசிஸ்டர், லோட் ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிடுறோம். சரி, இடையில் வந்து கோர் வச்சிடுறோம், இதுதான் கோர், ஓகேங்களா? இப்போது இங்கே ஏசி சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு இங்கே இந்த காயிலுக்கு சப்ளை போகும்போது அங்கே ஃப்ளக்ஸு வேறுபாடு அடையும். ஃப்ளக்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகும். இந்த ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறதுனால இதோட பாதிப்பு இதில் விழும், இந்த காயிலில் விழும். இந்த காயில் நம்மளுக்கு வோல்டேஜோடைய வேரியேஷன்ஸை பார்ப்போம். அதுக்கு தான் இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மர் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வோல்டேஜ் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு காயிலில் இருக்கிற வோல்டேஜ் டிவைட் பை செகண்ட் காயில் இருக்கிற வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவல்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு ஈக்குவல். இதில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கோ அதுதான் இதுக்கும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர ஆன்சர் ரெண்டுத்துக்கும் சரிசமமாக இருக்கும். கரண்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கரண்ட் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். I1 டிவைட் பை I2 ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு ஆப்போசிட் N2 பை N1. ஸோ பவர் எவ்வளோ இதில் கன்சர்வ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது வோல்டேஜ் கரண்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு காயிலில், விச் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் காயில் அதே மாதிரி தான் V2 I2. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன் ஈக்குவலாக இருக்குது? ஏன்னா பர்ஃபெக்ட் மேக்னெட்டிக் கப்ளிங் இருக்குது, எந்த ஒரு லீக்கேஜ் எந்த ஒரு லாஸஸும் இல்லை. ஸோ அதான் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டால் இவ்வளோ சின்ன டாபிக் தான், இதை மட்டும் எழுதுனா போதும், ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.